ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்டிஸ்டிக் ஃபேண்டசி சேனல்லேருந்து கவிதா பேசிகிட்ருக்கேன். என்கிட்ட சில பேர் கேட்டாங்க, இந்த கேம்பிரிட்ஜ் கரிக்குலம் பற்றி எனக்கு அவேர்னஸ் இல்லை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த வீடியோ. ஸோ பேசிக்காக நம்ம வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக உள்ள கேம்பிரிட்ஜ் கரிக்குலமில் உள்ள கோட்ஸ், அதாவது இங்கே வந்து ஒரு கோடிங் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த நம்பரில் உள்ள சப்ஜெக்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போது கேம்பிரிட்ஜ் ப்ரைமரி கம்ப்யூட்டிங் இதோட கோட் நம்பர் பார்த்தீங்கன்னா 0059. ஸோ இந்த கோடிங்கை நம்ம வந்து போட்டால் தான் இந்த சப்ஜெக்ட் ஓப்பன் ஆகும். ஓகேவா? கேம்பிரிட்ஜ் கரிக்குலமில். ஸோ இந்த ப்ரைமரி கம்ப்யூட்டிங்கில் அவங்க என்ன சொல்லித்தர போகிறாங்க அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டிங்னா என்ன, ஆக்சுவலி கம்ப்யூட்டர் எதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது, அதோட பர்பஸ் என்ன, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ப்ரைமரி கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். Our new computing curriculum helps learners understand how computer works. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதனால நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லித்தராங்க. அண்ட் இதோட பர்பஸ். ஓகே, ஸோ இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் they will develop coding skills on visual programming languages such as Scratch and learn that computers can only perform actions that human ask them to do. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கம்ப்யூட்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம ஹியூமன்ஸ் நம்ம கொடுக்குற கோடிங் மூலியமாக தான் அது வந்து நம்ம சொல்கிறத கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ரியாக்ட் பண்ணுது. ஸோ ஹியூமன்ஸ் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் தான். ஓகேவா? ஸோ வாட் வில் ஸ்டூடெண்ட் லேர்ன், ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வந்து இதில் லேர்ன் பண்ணுவாங்க இந்த ப்ரைமரி கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற கண்டென்ட்டில், இந்த டாப்பிக்கில். Okay, students develop the computational thinking skills and vocabulary they need to. அதாவது இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் ஸ்கில், அவங்க வந்து இதை பற்றின ஒரு அவேர்னஸ் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு க்ரியேட் ஆகும். இது சம்மந்தமான உள்ள திங்கிங்கெல்லாம் அவங்களுக்கு டெவலப் ஆகும். அண்ட் தென் த வெக்காபுலரி. ஓகே, ஸோ இதில் உள்ள ரிலேட்டட் வெக்காபுலரிஸாக அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கம்ப்யூட்டிங் கரிக்குலமில் என்னென்ன 5 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கம்ப்யூட்டேஷனல் திங்கிங், ப்ரோக்ராமிங், மேனேஜிங் டேட்டா, நெட்வொர்க்ஸ் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ். ஸோ இதில் நம்ம என்ன ஃபஸ்ட்டு கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ட் கீ இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், பிரேக் டவுன் ப்ராப்ளம்ஸ் இன்டு ஸ்மாலர் பார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைஸ் பேட்டர்ன்ஸ் வித் இன் சீக்வன்சஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது நம்ம கொடுக்குற செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம வந்து ஒரு பிரேக் பண்ணி அது ஒரு ப்ராப்ளம், அந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம வந்து பெரிய ப்ராப்ளமாக பார்த்தா we cannot solve that, right? So we have to split it into a smaller parts. ஸோ அந்த மாதிரி நம்ம பிரித்து அதோட பேட்டர்ன்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம அதோட சீக்வன்சஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம எப்படி கொடுத்தா அதை நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற சீக்வன்ஸை நம்ம கற்றுக்க போகிறோம். And present sequences of instructions both verbally and visually with increasing precision. அதாவது இதில் வந்து வேர்பலாகவும் விஷுவலாகவும் நமக்கு புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அண்ட் இன்க்ரீசிங் ப்ரெசேஷன் அப்படின்னா ஒரு தெளிவான விளக்கம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் ஸ்கில்ல நம்ம கற்றுக்க போகிறோம். அண்ட் திங்க் லாஜிக்கலி டு ஐடென்டிஃபை அண்ட் சால்வ் எரர்ஸ் இன் இன்க்ரீசிங்லி காம்ப்ளெக்ஸ் கம்ப்யூட்டிங் சினாரியோஸ். அதாவது லாஜிக்கலாக எப்படி நம்ம இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ணுறது. ஸோ அந்தளவுக்கு நம்ம திங்க் பண்ணணும் இல்லையா? ஸோ லாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ணால் தான் we can identify the problem and then we can come with the solution, right? ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து திங்க் பண்ணணும். ஸோ see themselves as computer scientists and understand how skills such as programming and logical thinking. ஸோ ப்ரோக்ராமிங் லெவலில் அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி as well as லாஜிக்கல் திங்கிங்கும் அவங்களுக்கு கொடுத்து அதை வச்சு அவங்க எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டாக அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். And understand the role that computers, other machines and data play in their lives. ஸோ கம்ப்யூட்டர் அவங்களோட லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அண்ட் த அதர் மிஷின்ஸ் அண்ட் ஆல்சோ த டேட்டா. ஸோ டேட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை தான் நம்ம டேட்டான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த டேட்டா வந்து எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், எடுக்கிறோம். ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ், என்னென்னலாம் நமக்கு வந்து நிறைய யூசேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எக்ஸாக்டாக இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ
அதுதான் நம்ம கம்ப்யூட்டிங், பிரைமரி கம்ப்யூட்டிங் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படின்னா இட் சப்போர்ட்ஸ் த லேர்னர்ஸ். ஸோ நம்ம கற்றுக்குறோம் இல்லையா, நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா டு கிரியேட் அண்ட் ப்ரெசென்ட் சொல்யூஷன்ஸ் டு ப்ராப்ளம்ஸ் யூஸிங் அல்காரிதம்ஸ், லாஜிக் அண்ட் ப்ரெசிஷன். ஸோ அல்காரிதம்ஸ் அண்ட் லாஜிக் அண்ட் த ப்ரெசிஷன். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எப்படி இது வச்சு நம்ம வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் நமக்கு க்ரியேட் பண்ணும். அண்ட் தென் ப்ரோக்ராமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட காமன் கன்ஸ்ட்ரக்ட்ஸ், ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த காமன் கன்ஸ்ட்ரக்ட்ஸ், ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த ப்ரோக்ராமிங்கில் கற்றுக்குவோம். And then managing data. So it encourages learners to reflect on how computers store and analyze data. ஸோ எப்படி வந்து இதில் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டேட்டாஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அண்ட் அனலைஸ் பண்ணுறோம். அண்ட் இது இன்க்ரீஸிங் ஆகிட்டே இருக்குது. நம்ம வந்து ஒரு ஜிபி அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு மெமரி கெப்பாசிட்டி நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இது எப்படி மேனேஜ் பண்ணுறோம், மேனேஜிங் டேட்டா இன் த கம்ப்யூட்டர். ஸோ அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் தென் நெட்வொர்க்ஸ் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன். ஸோ நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெட்வொர்க் இல்லாமல் இப்போ நம்ம இயங்கவே முடியாதுங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறது வந்து கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா? ஸோ நெட்வொர்க் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷனில் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா ஹவு த கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அதர் மிஷின்ஸ் கம்யூனிகேட் வித் ஈச் அதர் அக்ராஸ் நெட்வொர்க்ஸ். ஸோ ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது, அந்த காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் த டேட்டா டிரான்ஸ்மிஷன் ப்ரோட்டோகால்ஸ், இதை தான் நம்ம கற்றுக்க போகிறோம் in networks and digital communication. And then computer systems. So இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா how to understand that computers follow precise sets of instruction to process inputs that are given by humans. ஸோ நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை அது எப்படி கிளியராக உள்ளே வாங்கி அது எப்படி நமக்கு ஆன்சர்ஸை டெலிவர் பண்ணுது அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஸோ சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம ஒரு இட்ஸ் அ டிவைஸ், ரைட்? ஸோ அதில் நம்ம எப்படி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், எப்படி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சொல்யூஷனை நம்ம கெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் ஹவ் இஸ் த ப்ரோக்ராம் டாட். ஸோ ப்ரோக்ராம் எப்படி நம்ம சொல்லித்தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லித்தராங்க அப்படின்னா யூ கேன் டீச் கேம்பிரிட்ஜ் பிரைமரி கம்ப்யூட்டிங் யூஸிங் அ ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கான்டெக்ஸ்ட். அதாவது நிறைய ஆக்டிவிட்டீஸோ இல்லை கான்டெக்ஸ்ட் மூலியமாகவோ நம்ம வந்து இதை சொல்லித்தரலாம். We have included plenty of opportunities for learners to investigate and create programs using the constructs that they discover, and we encourage you to revisit activities such as programming, animations and quizzes and games throughout each stage. So நம்ம வந்து இதில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கான்டெக்ட்ஸ் மூலமாக நம்ம சொல்லித்தரோம். அட் த சேம் டைம் plenty of opportunities இருக்குது நமக்கு. what purpose mean to create programs using constructs. எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, எப்படி அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது, அண்ட் ஹவு டு ப்ரோக்ராம் த அனிமேஷன்ஸ், குவிஸஸ் அண்ட் கேம்ஸ், இதெல்லாம் நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. இதெல்லாம் வந்து ஈச் ஸ்டேஜ், ஒரு ஸ்டேஜுக்கும் இந்த லெவலில் இந்த ஸ்டேஜ் நம்ம கற்றுக்கிட்டா போதும், அடுத்த லெவலில் அதோட அட்வான்ஸில் நம்ம கற்றுக்குவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவர் சப்போர்ட் மெட்டீரியல்ஸ் இன்க்ளூட் ஸ்க்ராட்ச் கோட். ஸோ என்னோடய சேனலில் நான் ஸ்க்ராட்ச் ஜூனியர் பற்றி நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்க்ராட்ச் ஜூனியர் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்காகவே க்ரியேட் ஆன ஒரு கண்டென்ட். ஓகேவா? ஸோ அதில் வந்து பேசிக்காக அந்த கோடிங் எப்படி இருக்கும் அப்படின்னா பிளாக்ஸ் மூலியமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது அடுத்த அட்வான்ஸ் லெவல். ஸோ ஸ்க்ராட்ச் கோட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃபார் லேர்னர்ஸ் டு இன்வெஸ்டிகேட், சேஞ்ச், என்ஹான்ஸ் அண்ட் லேர்ன் ஃப்ரம் வாட் தே சி. ஸோ பார்க்குறத அவங்க எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அடுத்த மெட்டீரியல்ஸாக அவங்க சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸாக கொடுக்குறாங்க. And activities that enable learners to sequence instructions away from the computer, such as card sorting task, will help them to consider and discuss the key principles of logic and precision. ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுக்குற சீக்வன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி அந்த லாஜிக் அண்ட் ப்ரிசிஷன் எப்படி ஒரு ப்ராப்பரான ஆன்சராக நமக்கு டெலிவர் ஆகும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம அந்த ஆக்டிவிட்டீஸ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். And then opportunities to see and interact with real networked hardware and other machines, both new and old, will help learners to understand the context of computers beyond those that they use in the classroom or at home. So இதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they come to understand how to use that in home as well as in the classroom. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து ஒரு மிஷின் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஒரு மிஷினை,
ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிளில் அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ ஹவு இஸ் கேம்பிரிட்ஜ் ப்ரைமரி கம்ப்யூட்டிங் ஆக்சஸ்ட்? ஸோ இது எப்படி ஆக்சஸ் பண்ணாங்க? தெர் ஆர் நோ கேம்பிரிட்ஜ் ப்ரைமரி ப்ரொக்ரெஷன் டெஸ்ட் ஆர் கேம்பிரிட்ஜ் ப்ரைமரி செக் பாயிண்ட் டெஸ்ட் ஃபார் திஸ் சப்ஜெக்ட். So I think you can understand the concept. So there are no Cambridge primary progression test அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எந்த ஒரு ப்ரொக்ரெஷனும் இல்லாமல் தான் இருந்துச்சு. அண்ட் the emphasis is for teachers to give learners formative feedback on the skills they want students to develop. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து நம்ம கொடுக்கறத எதுவுமே கிடையாது. ஸோ தே ஹாவ் டு இன்கல்கேட், ஐ மீன் அவங்க உள்ள நம்ம என்ன கொடுக்குற போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலாக கம்ப்யூட்டர் அப்படின்னாலே வித்தவுட் ப்ராக்டிக்கல் வி கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம ஒன்று பண்ணி பார்க்காம அதில் எதுவுமே நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ திஸ் கேன் பி த்ரூ டிஸ்கஷன், அப்சர்வேஷன் அண்ட் லெசன் அவுட்புட்ஸ் வேர் டீச்சர்ஸ் டிஸ்கஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸ் வாட் வெண்ட் வெல். ஸோ எப்படி நல்லா எப்படி போணுச்சு, என்ன நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்க, இது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி we can go with the discussion, observation and lesson outputs. ஓகேவா? ஸோ அந்த லெசன் முடிச்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட என்ன அவுட்புட் கிடைக்குது, அப்போ அந்த லெசனை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறத அவுட்புட் மூலயமா நமக்கு தெரிய வரும். அண்ட் தென் ஸோ the students can reflect on and improve their performance. ஸோ இதை நம்ம ஃபைனலாக ஒரு ஆன்சர்ஸ் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கே தெரியும், ஸோ நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அபவுட் த கோர்ஸ் ப்ரைமரி கம்ப்யூட்டிங். ஓகே, ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கேம்பிரிட்ஜ் கரிக்குலமில் உள்ள ஒரு கோடிங் வச்சுட்டு நம்ம அதை பற்றி நம்ம பேசலாம். ஓகே, தேங்க்யூ.